அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத், ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَاعْلَمُوا أَنَّمَا أَمْوَالُكُمْ وَأَوْلَادُكُمْ فِتْنَةٌ. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة لسبع وضربوهم لعشر وفرقوه بينهم في المضاجع. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது இந்திய அளவில், தேசிய அளவில் நவம்பர் 14ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் குழந்தைகள் தினமாக, சில்ட்ரன்ஸ் டேவாக அனுசரிக்கப்படுகிறது. காரணம், இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குழந்தைகள் விஷயத்தில் பலவிதமான முக்கிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள். குழந்தைகளின் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்து ஒரு சில திட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள். அதை முன்வைத்துதான் அவர்களுடைய பிறந்த நாளாகிய இன்று நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சரி, இஸ்லாத்தில் குழந்தைகளை பற்றி என்ன குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிறது? குழந்தை வளர்ப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும், அவர்களை நாம் எப்படி தர்பியத்து செய்ய வேண்டும், ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. முதலாவதாக, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு நல்ல அழகிய பெயர்களை சூட்ட வேண்டும். கெட்ட கெட்ட பெயர்களை சூட்டக்கூடாது, கெட்ட அர்த்தங்கள் உள்ள ஒரு பெயர்களை நாம் சூட்டக்கூடாது என்பதை இங்கே நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துதஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வ அஸ்மாஉ ஆபாயிக்கும். நாளை கியாமத் நாளில் உங்களுடைய பெயரை கொண்டே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் தந்தையுடைய பெயரை கொண்டே நாளை கியாமத் நாளில் அழைக்கப்படுவீர்கள். உதாரணமாக, நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் முஹம்மத், தந்தையின் பெயர் அப்துல்லா, முஹம்மது இப்னு அப்துல்லா என்று நாளை கியாமத் நாளில் அழைக்கப்படும். அதே போன்றுதான் இப்படி நம் பெயரும் நமது தந்தை பெயரும் சேர்த்து நாளை அல்லாஹ் தஆலா அனைத்து மக்கள் முன்னிலையில் நம்மை அழைப்பார். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, ஃபஹ்ஸினு அஸ்மாஅக்கும், உங்களுக்கு உண்டான பெயர்களை நீங்கள் அழகாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரி,
நல்ல பெயர்கள் என்றால் என்ன? அது என்னென்ன நல்ல பெயர்கள்? நல்ல அர்த்தங்கள் உள்ள, நல்ல கருத்து உள்ள பெயர்களை நாம் வைக்க வேண்டும். அதுவும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான பெயர்களாக வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன அஹப்ப அஸ்மாக்கும் இலல்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிகவும் பிரியமான பெயர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பெயர்கள் எதுவென்றால் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது எந்தெந்த பெயர்கள் எல்லாம் அபுதியத், அடிமைத்தனத்தை காட்டக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த பெயர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிற்கு பிடிக்கும். உதாரணமாக ஒருவர் அப்துல் ரஹீம் என்று வைக்கிறார் அல்லது அப்துல் மாலிக் என்று வைக்கிறார். இந்த அப்து என்ற பதம் தன்னைத்தானே அடிமை என்று காட்டுகிறது. எனவே இந்த பெயர்கள் அல்லாஹ் தஆலாவிற்கு மிகவும் பிடித்தமான பெயர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முதல் ஆப்ஷனாக, முதல் சாய்ஸாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, உங்கள் பெயர்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை வையுங்கள். இரண்டாவதாக ஒரு சாய்ஸ் என்னவென்றால், நபிமார்களுடைய பெயர்கள் நாம் நமது பிள்ளைகளுக்கு சூட்டலாம். நபிமார்கள் பெயர்கள், அதுக்கடுத்ததாக சஹாபாக்களுடைய பெயர்கள், வலிமார்களுடைய பெயர்கள், இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நாம் சூட்டலாம், தவறில்லை. ஆனால் எந்தெந்த பெயர்கள் சூட்டக்கூடாது என்றும் கூட நமக்கு இங்கே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு சில பெயர்கள் நல்ல அர்த்தங்கள் உள்ளதுதான், ஆனால் இவைகளை நாம் சூட்டக்கூடாது. ஹதீஸில் வந்திருக்கிறது, முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எஸ்ஆர் என்று பெயர் வைக்க வேண்டாம். எஸ்ஆர், எஸ்ஆர் என்றால் லேசு என்ற அர்த்தம். இது நல்ல அர்த்தம் தானே, ஏன் எஸ்ஆர் நீ பெயர் வைக்கக்கூடாது என்று சொன்னால், ஒருவேளை யாராவது வீட்டிற்கு வந்து எஸ்ஆர் இருக்கிறாரா என்று கேட்டால் நாம் எஸ்ஆர் இல்லை, என்ன அர்த்தம் வரும் தமிழில்? லேசு இல்லை என்று சொன்னால் வீட்டில் அனைத்து காரியம் கஷ்டமாக ஆகிவிடும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எஸ்ஆர் என்று நீங்கள் பெயர் வைக்க வேண்டாம், ரபா லாபம் என்று நீங்கள் பெயர் வைக்க வேண்டாம், நஜி வெற்றி என்று சொல்லி பெயர் வைக்க வேண்டாம், அஃப்லஹ் அதுவும் வெற்றி என்று சொல்லி, அஃப்லஹ் என்ற அந்த வார்த்தைக்கும் வெற்றி என்றுதான் அர்த்தம். ஆக இப்படி எதுவெல்லாம் நல்ல நல்ல அர்த்தங்கள் உள்ளதாக இருந்தாலும் அது சாத்தியக்கூறு இல்லாத பெயர்கள். ஒரு போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் கேட்கிறார், அஃப்லஹ் இருக்கிறாரா, நஜீஹ் இருக்கிறாரா, அர்த்தம் என்ன, வெற்றியாளர் இருக்கிறாரா என்று சொல்லி அவர் கேட்கிறார். நாம வெற்றியாளர் இல்லை என்று சொன்னால் அந்த போரில் தோற்பதற்குண்டான வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. அதாவது துர்க்குடியாக அந்த பெயர் மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதன் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பெயர்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டாம் என்று சொல்லி தடை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதிகமாக வைக்கக்கூடிய பெயர் பரக்கத் என்று வைப்பார்கள். பரக்கத் அலி அப்படின்னு சொல்லி, பரக்கத் நிசா என்று சொல்லி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பரக்கத் என்ற அந்த பெயரை வைப்பார்கள். முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, பரக்கத் என்று சொல்லி பெயரை வைக்க வேண்டாம். காரணம், வீட்டில் பரக்கத் இருக்கிறாரா என்று கேட்டால் வீட்டில் பரக்கத் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? அப்படிதான் நம்ம பதில் சொல்லுவோம். வீட்டில் பரக்கத் இருக்காரா? இல்லைங்க, வீட்டில் பரக்கத் இல்லை. அப்ப வீட்டில் உண்மையிலே பரக்கத் இல்லாமல் போய்விடும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நல்ல அர்த்தங்கள் பெயருடையதாக இருந்தாலும் அந்த பெயர்களை நீங்கள் வைக்க வேண்டாம் என்கிறார்கள். அதுக்கடுத்ததாக இன்னும் ஒரு பெயர், மலிக்குல் அம்லாக், அரசனுக்கெல்லாம் அரசன் என்று சொல்லி பெயர் வைக்கக்கூடாது. மலிக்குல் அம்லாக், அரசனுக்கெல்லாம் அரசன். ஏன்? நமக்கெல்லாம் அரசன் யார்? அல்லாஹு தஆலா தான் ஒற்றை அரசன். அந்த அரசனுக்கெல்லாம் அரசன் என்று சொல்லி நமது பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தால் அர்த்தம் என்பது மாறிவிடும். இதனால் மலிக்குல் அம்லாக் என்று சொல்லி பெயர் வைக்க வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இப்படி சொல்கிறார்கள், லா மாலிக இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் மாலிக் கிடையாது, அவன் ஒருவன் தான் மாலிக். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? மலிக்குல் அம்லாக் என்று சொல்லி பெயரை வைக்க வேண்டாம். இந்த மலிக்குல் அம்லாத் ஒரு கருத்தை பொதிந்த உள்ள ஒரு பெயர் தான் ஷாஹுல் ஹமீத் என்ற ஒரு பெயர். பெரும்பாலும் எல்லாரும் வச்சிருக்காங்க ஷாஹுல் ஹமீத்னு சொல்லி. ஒரு ஊர்ல பார்த்தோன்னா, நம்ம மொஹல்லாலே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாஹுல் ஹமீதுகள் இருக்கிறார்கள். ஏன் ஷாஹுல் ஹமீத் என்ற பெயர் இருக்கக்கூடாது? ஷாஹ் என்றால் அரசன், அரபியன். ஷாஹ் என்றால் அரசன், ஹமீத் என்றால் புகழ்ச்சிக்குரிய அரசன். ஆக புகழ்ச்சிக்குரிய அரசன் என்று சொல்லி பெயர் இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை ஷாஹுல் ஹமீத் என்ற பெயர் தான் வேண்டும் என்று சொன்னால்
ஷாஹுக்கு பக்கத்துல அப்துல் ஹமீத் என்று சேர்க்க வேண்டும். ஷா அப்துல் ஹமீத் என்று சேர்த்து, அதாவது புகழ்ச்சிக்குரிய அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு அரசன் என்று சொல்லி பெயர் வைக்க வேண்டும் தவிர வெறுமன ஷாவுல் ஹமீத் என்று சொல்லி அந்த கருத்தர்த்தத்தில் பெயர் வைக்க கூடாது என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இது போன்ற பெயர்கள் நல்ல நல்ல அர்த்தங்கள் உள்ளதாக இருந்தாலும் அது அல்லாஹ்விற்கு இணையாக இருப்பதால் ஒரு சில தவறான எண்ணங்கள் ஏற்படுவதால் இதை போன்ற நீங்கள் பெயர்களை வைக்காதீர்கள் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தடை செய்கிறது. அது மட்டுமல்ல, பர்ரா என்ற ஒரு பெண் இருந்தால், பர்ரா என்றால் நல்லவள் என்ற அர்த்தம். நல்ல பேர் தானே, பர்ரானா நல்லவள், பர்ரத்துன் நல்லவள் என்ற அர்த்தம். இந்த பெயரை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறார்கள், லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஏன்னா என் பெயர் பர்ரா, என் பெயரு பர்ரா என்று சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? நான் நல்லவள், நான் நல்லவன். அப்ப நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தக்கூடிய பெயர்களையும் இங்க வைக்க கூடாது என்று சொல்லி அந்த பர்ரா என்ற பெண்மணிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பெயரை மாற்றி வைத்தார்கள். இனிமே உன் பெயர் பர்ரா இல்லை, ஸைனப் என்று சொல்லி நீ மாற்றி வைத்துக்கொள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று தவறான அர்த்தங்களுள்ள பெயரை வைக்க கூடாது. ஒரு பெண்மணியுடைய பெயர் ஆசியா என்று வைத்திருந்தார் ஒரு பெண்மணி. ஆசியா என்றால் பாவம் செய்யக்கூடியவள் என்ற அர்த்தம், அதிகமாக பாவத்தில் மூழ்கக்கூடியவள் என்ற அர்த்தம். எனவே இந்த பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவள் ஆசியா அல்ல, பாவம் செய்யக்கூடியவள் அல்ல, மாறாக ஜமீலா அழகானவள் என்று சொல்லி அந்த பெண்ணிற்கு பெயரை மாற்றி வைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் பெயருடைய விஷயத்தில் இந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்டு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் எந்த பெயரை நமது பிள்ளைகளுக்கு வைக்கிறோமோ அதனுடைய தன்மைகளும் அஸ்ராத்துகளும் அப்படியே அடிக்கும். உதாரணமாக ஏதாவது ஒரு நபியோடைய பெயரை வைத்திருந்தார், யூசுப் என்று சொல்லி வைத்திருந்தார் சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படலாம். ஏன்னா அந்த நபிக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்பட்டது. தனியாக இருக்கலாம், அல்லது சிறைவாசம் சென்று வரலாம், அல்லது அல்லாஹ் நாடினால் எகிப்திற்கு எப்படி ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசனாக ஆக்கினாரோ அதே போன்று ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆளுமையாக ஆக்கலாம். அதே போன்றுதான் மூசா என்ற ஒரு மகனுக்கு பெயரை வைக்கிறோம் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற கோபம் என்பதும் இருக்கலாம். சொல்லுமா இல்லையா? இவருக்கு மூசான் பெயர் வச்சது கரெக்டா இருக்குது. காரணம் என்ன? அவ்வளோ கோபம் வருது இவருக்கு. அப்ப இப்படி ஒரு சில பெயர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தன்மைகள் அப்படியே அவர்களுக்கு வந்துவிடும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். முவத்தா இமாம் மாலிக்கில் ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரிடத்தில் கேட்கிறார்கள், மா இஸ்முக், உனது பெயர் என்ன? அவர் பதில் சொல்ற மட்டும் நீங்க கவனிங்க. கால ஜம்ரா, என் பெயர் ஜம்ரா என்று சொன்னார். ஜம்ரானா என்ன அர்த்தம் அப்படின்னா நெருப்பு கங்கு என்று அர்த்தம். என் பெயர் ஜம்ரா. சரி, உன்னுடைய அத்தா பெயர் என்ன, உன் தந்தை பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது தந்தை பெயர் இப்படி சொன்னார், இப்னு ஷிஹாப், எனது தந்தையின் பெயர் ஷிஹாப் என்பதாக சொன்னார். ஷிஹாப் என்றால் ஜுவாலை என்ற அர்த்தம், நெருப்புக்குண்டான அர்த்தம். நெருப்பிலிருந்தான் ஜுவாலை என்பது வரும். அதனால் அவர் சொன்னார் இப்னு ஷிஹாப், ஜுவாலை. அப்படியா? சரி. அடுத்ததாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்டார்கள், சரிப்பா நீ எங்கிருந்து வர என்று கேட்கும் பொழுது மீனல் ஹிர்கா, நான் ஹிர்காவிலிருந்து வருகிறேன். ஹிர்கா என்றால் அரபியில் கரிக்கக்கூடியது என்ற அர்த்தம். இப்ப நெருப்பால் என்ன செய்யணும்? ஒரு பொருளை கரிக்க முடியும். அப்ப இப்படியெல்லாம் பேர் அர்த்தங்கள் இருக்கும் பொழுது கடைசியாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அத்ரக அஹ்லுக ஃபகத் இஹ்தரகு, நீ இவ்வளவு நேரம் சொன்னீ இல்லையா, உன் பேர் சொன்ன, உங்க அத்தா பேர் சொன்ன, நீ எங்க இருந்து வரன்னு சொன்ன, உன் ஊர் பேர் என்னன்னு சொன்ன, எல்லாம் சொன்னியா இல்லையா? நீ சென்று ஒரு ஊருக்கு சென்று பார், உனது வீடு பற்றி கொண்டு எரிந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். நேராக வந்த மனிதர் அவர் வீட்டிற்கு சென்று பார்க்கிறார். அதே போன்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொன்னார்களோ, பற்றி எரியும் என்று சொன்னார்களோ, அவர் வீடு பற்றி கொண்டு எரிந்தது என்று சொல்லி முவத்தா இமாம் மாலிக்கில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஆகவே நமது பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்றால் நல்ல
அர்த்தமுள்ள பெயர்களை வைக்க வேண்டும், தவறான அர்த்தமுள்ள பெயர்களை வைக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக, பிள்ளைகள் பிறந்தால் நாம் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு கடமை, ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடுகளை நாம் அக்கீகா கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளை பிறந்தால் 1 ஆட்டை நாம் அக்கீகாவாக கொடுக்க வேண்டும். ஹதீஸில் வருகிறது, குன்னா நதபஹு ஷாத்து யௌமஸ் சாபிஇ வ நஹ்லுகு ரஅஸஹு. எங்கள் பிள்ளைகளுக்கு 7 வயது ஆகிவிட்டால் நாங்கள் ஆடுகளை அறுப்போம், அறுத்து தலைமுடியை நாங்கள் இறக்குவோம், பிள்ளையுடைய தலைமுடியை நாங்கள் இறக்குவோம் என்பதாக புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஆக பிள்ளைகள் பிறந்துவிட்டால் 7ஆம் நாளில் அந்த பிள்ளைகளுக்கு அக்கீகாவை கொடுத்து முடியையும் நாம் இறக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, எதற்காக வேண்டி அக்கீகா கொடுக்க வேண்டும்? இனி வரக்கூடிய வாழ்நாட்களில் அந்த பிள்ளைக்கு எந்த விதமான தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அந்த அக்கீகாவை நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அந்த பிள்ளைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் ஒன்று பால் குடிப்பாட்டுதல். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார், வல் வாலிதாத்து யுர்லிஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். 2 வருடங்கள், பரிபூர்ணமான 2 வருடங்கள் பிள்ளைகளுக்கு பால் குடிப்பாட்ட வேண்டும், குழந்தைகளுக்கு பால் குடிப்பாட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். இது தாயின் கடமையாக இருக்கின்றது. பரிபூர்ணமாக 2 வருடங்கள் அந்த பிள்ளைக்கு, அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை தான் ஊட்ட வேண்டுமே தவிர லேக்டோஜின் போன்ற பால் பவுடர்களை கொடுப்பது கூடாது. காரணம், அதில் கெமிக்கல்கள் எல்லாம் கலந்திருக்கும். அதுவே அதனுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஒரு பக்க விளைவாக ஆகிவிடும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், பரிபூர்ணமான 2 வருடங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தாய்ப்பாலை குடிப்பாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 7 வயது வரைக்கும் பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாகத்தான் இருப்பார்கள். அந்த விளையாட்டுத்தனத்தை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சில குறும்புத்தனங்களை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த குறும்புத்தனங்களை நாம் சகித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரு தடவை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். நபி அவர்கள் இப்படி என்ன செய்யறாங்க, 2 கையிலும் தரையில ஊனி இப்படி படுத்துட்டு இருக்காங்க. தோளில் ஹசன், ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோளில் ஏறி அமர்ந்திருக்கிறார்கள். இதை பார்த்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குதிரையிலேயே ரொம்ப நல்ல குதிரை உங்க தாத்தா தான், யாரு, ரசூலுல்லாஹ் தான், உங்களுக்கு நல்ல குதிரை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விளையாட்டாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பதில் தந்தார்கள், குதிரை மட்டும் நல்ல குதிரை அல்ல, மாறாக இதில் ஏறி சவாரி செய்கிறார்களே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இருவர்களும் அவர்கள் நல்ல பிரயாணிகள், நல்ல வாகன ஓட்டிகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் பேர பிள்ளைகளிடத்தில் எந்த அளவிற்கு ஒரு பாசமாக, ஒரு நேசத்தோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, தங்கள் பேர பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுக்கும் பொழுது ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், என்ன நீங்க உங்க பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் முத்தம் கொடுக்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன்பா உனக்கு எவ்வளவு பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னோன்னே, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கு. அந்த 10 பிள்ளைங்க நான் என்ன செஞ்சதில்லை, ஒரு தடவை கூட என் வாழ்நாளில் முத்தம் கொடுத்ததே கிடையாது என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன்பா உன் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இரக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்வது, என் பேர பிள்ளைகளுக்கு நான் முத்தத்தை கொடுக்கிறேன், நான் அன்பை காட்டுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். என்றால் எந்த அளவிற்கு அன்போடு அந்த பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு சில குறும்புத்தனங்களும் நடக்கத்தான் செய்யும். ஒரு சிறிய பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளை பெயர் உம்மு ஹாலித் என்ற பெயர், ஒரு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தந்தை கூப்பிட்டு கொண்டு வருகிறார். வந்து நிப்பாட்டியவுடன் அவர்களுக்கு அபிசீனிய மொழி தான் தெரியும், அரபி என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்ப அந்த உம்மு ஹாலித் என்ற அந்த சிறிய பிள்ளையை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஞ்சள் நிற ஆடையை பார்த்து சொல்கிறார்கள், யா உம்மு ஹாலித், உம்மு ஹாலிதே, சனா சனா, இந்த ஆடை மிகவும் அழகாக இருக்கிறது, இந்த மஞ்சள் நிற ஆடை உனக்கு மிகவும் அழகாக இருக்கிறது சொல்லி பாராட்டி விட்டவுடன் அந்த பிள்ளை நேரா என்ன செஞ்சுச்சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகு பக்கமா போய் அவர்களுடைய முதுகந்தண்டில் ஹத்முன் நுபுவத் என்று சொல்லப்படக்கூடிய இறுதி நபித்துவ முத்திரை என்பது இருக்கும். ஒரு சின்ன ஆப்பிள் பழத்தை போன்று, ஊட்டி ஆப்பிள் சைஸை போன்று அந்த முத்திரை இருக்கும். அதை வைத்து விளையாடி கொண்டிருந்தது. இதை பார்த்த தந்தை சொன்னார்,
என்ன ரசூலுல்லாஹ்ட்ட போய் இப்படி செய்யற, இப்படி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாஹா, நீங்கள் விட்டு விடுங்கள், பிள்ளைதானே, சின்ன பிள்ளைதானே, அது விளையாடி கொண்டு போகட்டும் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு குறும்புத்தனத்தை சகிக்கக்கூடிய ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். பிள்ளைகளிடத்தில் ஒரு சில குறும்புத்தனங்கள் இருக்கத்தான் செய்யும், நாம் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். எதுவரைக்கும் 7 வயது வரைக்கும் அந்த குறும்புத்தனங்கள் இருக்கத்தான் செய்யும். 7 வயதிற்கு பின்னால் அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முரு அவுலாதக்கும், உங்களை பிள்ளைகளை நீங்கள் தொழுமாறு நீங்கள் ஏவுங்கள். 7 வயது ஆகிவிட்டால் தொழுமாறு ஏவுங்கள். 10 வயது ஆகியும் தொழவில்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அடித்து நீங்கள் தொழ வையுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு செய்தி, பிள்ளை வளர்ப்பு என்று வந்துவிட்டால் இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது தான் பிறக்கிறது. அது யாருடைய குழந்தையாக இருக்கட்டும், இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் தான் எப்படி மாற்றி விடுகிறார்கள், அந்த குழந்தைகளை யஹூதிகளாக நஸ்ரானிகளாக மாற்றி விடுகிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள ஒரு பாட்டு நீங்க கேட்டிருக்கலாம். பிறந்த எல்லா குழந்தையும் என்னதான் நல்ல குழந்தை தான், ஆனா அத வளர்ப்பு எப்படி மாறுது, தாய் தந்தையின் வளர்ப்பு தான் அந்த குழந்தை நல்லதா கெட்டதா என்று சொல்லி மாறுகிறது சொல்லி ஒரு கருத்துப்பட நீங்கள் ஒரு பாட்டை நீங்கள் கேட்டு இருக்கலாம். இந்த கருத்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது? நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆக பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்து நமக்கு கண்குளிர்ச்சியுள்ள பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி ஒரு பிரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ் தொழுது கொள்ளுங்கள்.